நல்லது நடக்கட்டும். பல நாட்களாக நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் சென்ற வாரத்தில் உடல் வலிக்கான வீடியோவை நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஏறத்தாழ இந்த நேரம் வரை ஏறத்தாழ ஒரு 5.5 லட்சம் வியூவர்ஸ் வந்து அதை பார்த்துருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் அதில் வந்திருக்கு. இந்த கமெண்ட்ஸில் வெவ்வேறு உபாதைகளை பற்றியான கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். அதில் நான் டைம் கிடைக்கிறப்ப சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு நான் தீர்வு சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை இந்த சுந்தரவனத்தில் இலவச யோகா நடக்கிறது. அந்த யோகாவுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கல அந்த மக்கள் என்ன பிரச்சனை சொல்கிறாங்களோ அவங்களுக்கான தீர்வுகளை கொடுக்குறத நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு புது கம்யூனிட்டி நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கும் நான் உதவ வேண்டியது என்னுடைய கடமை. இது வந்து ஒரு வர்த்தக நிறுவனம் அல்ல. எங்கேயோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த பயிற்சியை பண்ணி ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அதை விட மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்ன. அப்போ இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வந்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்துருச்சு கமெண்ட்ஸில். இந்த இடத்துல இருந்து நம்ம பேசக்கூடியது வந்து சர்க்கரை நோய்க்காரர், எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், என்ன விதமான பயிற்சிகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டிசீஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேரை கேட்டிங்கன்னா அதில் 3-4 பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க. இந்த சர்க்கரை நோயாளிகள் ஆரோக்கியமாக வாழவும் முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுபடவும் பல உபாயங்கள் இருக்கிறது. அது என்னன்னா 3 விதமான விஷயங்கள் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒன்று உங்களுடைய உணவு, 2வது உழைப்பு அல்லது உடற்பயிற்சி, 3வது வந்து உறக்கம் அல்லது ஓய்வு. இந்த 3ஐயும் வந்து சீர் செஞ்சோம்னா எல்லா நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை நோய்க்கு இது வந்து வீடியோங்கிறதுனால ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொல்கிற டிப்ஸை அப்படியே பயன்படுத்துங்க. 1, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நடங்கள். ஒரு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, ஒரு மார்க்கெட் போயிருக்கீங்கன்னா அங்கிருந்து பக்கத்தில் வந்து ஒரு 50 மீட்டரில் 100 மீட்டரில் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் நடந்து போய் பொருட்களை வாங்கிட்டு மறுபடியும் அந்த வண்டிக்கு வந்து வண்டி ஏறது பழகுங்க. எந்நேரம் கார்லேயோ பைக்லேயோ உட்காந்துருக்காதீங்க. இந்த ஒரு சின்ன சேஞ்சு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்தோம். அப்போ வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நடங்கள் என்பது ஒரு விதி. இந்த நடக்கிறது பற்றி சொல்லியிருக்கனால அதிமுக்கியமான இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வேளை உணவருந்தி பண்ணுவோம். நீங்கள் எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு வாக் பண்ணுங்க. குறைந்தது 100 தப்படி, அதிகப்படியாக 1000 தப்படி. இது ஒரு செகண்ட் ப்ராக்டிஸஸாக வச்சுங்க. இது வாக்கிங் பற்றி. 3வது, நீங்கள் வந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க, ஒரு அம்மா வாங்க ஓம்ராம் உட்காருங்கம்மா வந்துடுறேன் ஒருத்தருக்கான இது பண்ணிருக்கேன். இப்போ நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, கீழே உட்காந்துட்டு இது பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாற்காலியில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த கால்களை, இந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, அந்த குதிங்காலை இப்படி எடுத்து இப்படி தட்டிகிட்டே இருங்க. இந்த மூமெண்ட் நடக்கிறது வேற, இதுவே உங்க சர்க்கரை குறைக்கும். பல மருத்துவர்கள் ஆராய்ச்சியில் சொன்னதுபடி நம்முடைய மற்றொரு இதயம் பம்ப் இங்கே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த டேப் பண்றது மூலியமா உள்ள நடக்கக்கூடிய அதிர்வின் காரணமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கிறது. அப்ப நடக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருக்கல அந்த குதிங்கால தட்டிகிட்டே இருக்கிறது, காலை உயர்த்தி உயர்த்தி. இது அதே மாதிரி நீங்கள் நின்றுட்டு இருக்கிறப்ப கூட வந்து அந்த காஃப் ரைஸ் பண்ணி பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் இன்னொரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நடை சார்ந்தது. 2வது, நீங்கள் வந்து எப்பவுமே பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. உங்களுடைய மைண்டை வந்து காமாக வச்சுருக்கணும். எப்பெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்படுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய சர்க்கரையினுடைய அளவு வந்து சர்ன்னு கூடும். ஸ்பைக், சுகர் ஸ்பைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதனால உங்களுடைய எமோஷனல் பேலன்ஸை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யோகா மையத்திற்கு, தியான மையத்திற்கு சென்று தியானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நடைப்பயிற்சி சொன்னேன், தியான பயிற்சி சொல்லியிருக்கேன். உணவு உமிழ்நீரோடு கலந்து உணவை உட்கொண்டால் நோயே இல்லை. நம்முடைய உமிழ்நீரே உயிர் நீராக கருதப்படுகிறது. சரி, இப்போ இது ஒரு ஷார்ட் கட். இது எல்லாருக்கும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்களுக்கு தெரியும் குருஜி, இதெல்லாம் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. நான் புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு.
இதை காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இதை பகிருங்கள். சர்க்கரை நோயாளி எல்லாருக்கும் நீங்க ஒரு சின்ன உபாயத்தின் மூலமாக உங்க சர்க்கரையினுடைய அளவு குறைந்தது ஒரு 50 பாயிண்ட்ல 100 பாயிண்ட் குறைக்கலாம். நான் இப்ப சொல்றது பயன்படுத்துறேன். அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல, அந்த வெத்தலை பாக்கு போடுறவங்க ஒரு சின்னது அந்த சுண்ணாம்பு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க, அல்லது பாக்கு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன டப்பா வாங்கிக்கோங்க. 3 பொருள்களை எப்பொழுதும் அதில் வைத்திருங்கள். 1 நெல்லிக்காய் துண்டு அல்லது நெல்லி முள்ளி என்று அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய நெல்லி வத்தல், சின்ன சின்ன பீஸா வச்சுங்க. 1. 2வது மிளகு, ஒரு 10 மிளகு. 3வது இந்த களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்கு கொஞ்சம். இந்த 3ல் ஏதேனும் ஒரு வஸ்து உங்களுடைய வாயில் நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 இருக்கிறப்ப பாருங்களேன், ஏதாவது நம்ம வாயில போட்டோம்னா அதை வந்து கரைக்கிறதுக்கு ஒரு உமிழ்நீர் வருமா இல்லையா, அந்த உமிழ்நீரை நீங்க முழுங்கிட்டே இருங்க. அதை கடிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. மிளகு போட்டோன்னு ஒரு கடி கடிங்க, காரம் வரும், அதை எதிர்த்து உமிழ்நீர் வரும், உமிழ்நீரை மட்டும் முழுங்கிட்டுருங்க. அப்ப இந்த உமிழ்நீரை சுரப்பதற்காக இந்த 3ஐயும் பயன்படுத்துகிறோம். ஏன் குருஜி அது வெறும் நெல்லிக்காய் மட்டும் போதுமே, எதுக்கு 3? 1, நம்முடைய நெல்லி உப்பு காரத்தை தவிர மற்ற 4 சுவைகளும் அளிக்கிறது. 1, உடலுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது, உடலை சுத்தரிக்கக்கூடியது. 2வது உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை விளக்குவதற்காக மிளகு. உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்காக தோறுப்பச்சோடைய பாக்கு. இந்த 3ஐ பயன்படுத்தி பாருங்க. நீண்ட காலமாக பல்லாயிரக்கணக்கானோர் இங்கே வந்து பயிற்சி பெற்று போயிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அந்த யோகாவை தொடங்குகின்ற பொழுது பின்பற்றிய உபாயம் இது. இது ஈஸியா செய்யலாமா இல்லையா? நீங்க இன்னைக்கே போய் அதை வாங்குங்க, உடனே அதை பின்பற்றி பாருங்க, ரிசல்ட்டை பயன்படுத்துங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்ப நடைப்பயிற்சி சொன்னேன், இந்த காலை உயர்த்தி உயர்த்தி கீழே தட்டுறது 2 சொன்னேன். இந்த 3 வஸ்துக்கள் நெல்லிக்காய், மிளகு, நம்முடைய பாக்கு, இது 3 எப்பவும் வச்சுக்க சொல்லியிருக்கேன். இதை பண்றதுக்கு ஒவ்வொரு வேளை உணவு அருந்திய பின்பும் ஒரு சிறு நடை, கூறு நடை நடக்க சொல்லி சொன்னேன். இதை வந்து பின்பற்றுங்க. ஒவ்வொரு நாள் இரவு படுக்க செல்வதற்கு முன்பும் ஒரு 40 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்களாகவே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நான் உணவுக்காரன், அனைவருக்கும் பொருந்தது என்றாலும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை சொல்கின்றேன். காலையில் புரதம், காலையில் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. டீ சாப்பிடாதீங்க, காஃபி சாப்பிடாதீங்க, வேற எதுவும் வேண்டாம். ஸ்ட்ரைட்டாகவே கார உணவு சாப்பிடுங்க. அதில் முதல்ல நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் பியூர் வெஜிடேரியன் இருந்தால் சுண்டல் மட்டும் எடுத்துக்கங்க. இல்லை முட்டை சாப்பிடுங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம். சுண்டல், முட்டை, சிக்கன், புரத உணவுகள். வேற எதில் புரோட்டீன் இருக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. காலையில் முதல்ல உங்கள் உடம்புக்கு நீங்கள் புரோட்டீன் தான் கொடுக்கணும், புரோட்டீன் மட்டும்தான் கொடுக்கணும். கூடவே வந்து ஒரு கார்போஹைட்ரேட் கூட ஒரு தோசை, இட்லி எல்லாம் சாப்பிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வயிறு பசி இடங்கிறவங்க இதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறுநடை, குறுநடை. மதிய உணவுல இது வைத்தியம், மாத்திரை உண்பதற்கு பதிலாக நாம் இங்கே உணவை எடுத்துக்கொள்கிறோம். சிரமம் பார்க்காமல் உங்களுடைய துணைவியாரிடம் சொல்லி, நீங்கள் பெண்களாக இருப்பேன், நீங்களாகவே சமைத்துக் கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 2 காய்கறிகள் இருக்கட்டும். ஒரு கீரை, ஒரு காயா இருக்கலாம், 2 காயா இருக்கலாம். அப்படி தினசரி நிறைய கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிறது பழங்க. அதை சமைச்சிட்டு சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும்னா, மதிய உணவின் போது தட்டுல சாதத்தை ஃபர்ஸ்ட் போடாதீங்க. உங்களுடைய தட்டினுடைய அளவு 10 இன்ச் பிளேட் வேணா, 8 இன்ச் பிளேட் சின்ன பிளேட்டா வச்சுங்க. அந்த பிளேட்ல முதல்ல காயும் கூட்டு அல்லது கீரை இதை மட்டும் சர்வ் பண்ணிட்டு போய் உக்காந்துங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சர்விங்ல சாப்பாடே இருக்கக்கூடாது. நிதானமாக அந்த காய்கறியை, கூட்டை, கீரையை நன்றாக மென்று உமிழ்நீர் கலந்து சுவை முழுவதும் இந்த நாவிலே சென்ற பின்பு விளங்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஹாஃப் பில்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் பாருங்க மதிய உணவு எப்படி போகுது. ஃபர்ஸ்ட் வந்து கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், 2வது ஃபேட் அண்ட் புரோட்டீன். சரி, இப்போ ஃபேட் எப்படி கொடுக்கறது? புரோட்டீன் இப்போ காலையில் நீங்கள் முட்டை சாப்பிடணும், மதியானம் ஒரு முட்டை வச்சுங்க. ஒருவேளை காலையில் முட்டை சாப்பிட்ருக்கீங்க, சுண்டல் செஞ்சுக்கலாம்னு சுண்டல் வச்சுங்க. இல்லைங்க ஒவ்வொரு வேலையும் இதெல்லாம் யார் செய்யறது அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா, எளிய உபாயத்தை சொல்கின்றேன். பொட்டு கடலை, வறுத்த நிலக்கடலை, அது வச்சுங்க. ஒரு கொத்து எடுத்து தட்டில் போட்டுங்க.
அதை மெதுவாக மென்று சாப்பிடுங்க. முட்டை சாப்பிட்றவங்க ஒரு முட்டை சாப்பிடலாம், ஒவ்வொரு வேளையும் ஒரு முட்டை சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிடுங்க. அதுக்கடுத்து ஃபேட் அங்கே தேவைப்படுது இல்லையா? அப்போ கொழுப்பு எப்படி உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நல்லெண்ணெய் கொழுப்பு, அதே மாதிரி மாமிசத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எடுக்கலாம், நெய் கொழுப்பு. அப்போ இந்த ஃபேட்டும் இந்த உடம்புக்கு தேவை, கார்போஹைட்ரேட் தான் குறைக்கிறோம், இதெல்லாம் வேணும். அப்போ நம்ம கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் அன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சுருக்கோ அந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் போகும். நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருப்பினும் அல்லது எந்த நோய் இல்லாமல் இருப்பினும், ஒருவேளை நீங்கள் இனிப்பு சாப்பிட ஆசைப்பட்டால், இனிப்பு எப்போ சாப்பிடணும்? இந்த மதிய வேலை சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா முதல்ல இந்த வயிற்றுக்குள்ளே போகிறது தான் வேகமாக அப்சர்வ் பண்ணும். ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம், இங்கெல்லாம் வேற அது அரைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடைசியாக இனிப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ஸ்பைக் பெருசாக பாதிக்காது. அதனால குருஜி இந்த சர்க்கரை எனக்கு இனிப்பு பிடிக்கும், ஆனால் இந்த சர்க்கரை வந்ததுலேருந்து நான் இனிப்பே சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த ஏக்கத்திலேயே இன்னும் வேற நோய் வந்துடும். சாப்பிடுங்க விரும்பினால், தேவைப்பட்டால் மதிய உணவுக்கு பிறகு. நான் இங்கே யோகாவிற்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் 120 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்கு நான் இரவு உணவை முற்றிலுமாக தவிர்த்து தேவைப்படுவர்களை ஒரு மூடி தேங்காயும் ஒரு வாழைப்பழமும் சாப்பிட சொல்லி சொல்றேன். சர்க்கரை நோயாளிக்கு வாழைப்பழம் வேண்டாம், ஒரு தேங்காய் மட்டும் சாப்பிட்டு படுத்துவங்களாம். தேங்காய் கூட சுண்டல் சாப்பிடலாம். அப்படி இல்லை எனக்கு நல்லா சாப்பிட்டா தான் சரியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மதிய உணவை நீங்கள் எவ்வாறு உட்கொள்கிறீர்களோ, கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபேட் அண்ட் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஸ்வீட், இதே பேட்டர்ன்ல வணக்கங்கய்யா, இதே பேட்டர்ன்ல இரவு உணவு நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பின்பற்றுங்க. நிறைய தகவல்கள் இருக்குது. இது வெறும் காணொலியில மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினுமே இந்த சுந்தரவனத்திலே ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தொடங்கி 5 நாள் ஆரோக்கியம் வகுப்பு நடந்தாலும் அது தூரத்தில் இருக்கும், எல்லாருனாலும் வர முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருப்பின் அந்த நேரத்தை ஒதுக்க முடியுமானால், உங்களுக்கு நோயே இல்லை என்றாலும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறையேனும் சுந்தரவனத்திலே வந்து என்னோடு தங்கியிருந்து இந்த வனத்திலே பேரானந்தமாக அமைதியாக ஓய்வெடுத்து, அது மட்டும் இல்லாமல் என்னோடு பல உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், ஆரோக்கியத்தினுடைய பல விஷயங்களை கற்றுச் செல்லலாம். அவ்வாறு நீங்கள் வருவதன் மூலமாக நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பமும் சந்ததியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகையை உருவாக்குவீர்கள் என்று சொல்லி, அது கட்டண வகுப்பு. ஒருவேளை வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் பிரதிவாரம் வியாழக்கிழமை நடக்கக்கூடிய அந்த இலவச யோகா வகுப்பிற்கு காலை ஒரு 9 மணிக்கே வந்திருந்து பயிற்சிகளை கற்று மதிய உணவு வரை இங்கே வகுப்புகள் நடக்கும். மதிய அன்னதானத்திற்கு பிறகு நீங்கள் திரும்பி செல்லலாம். ஆகவே வசதி இல்லாதவர்களுக்கு வியாழக்கிழமை, வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மாதத்திலே 2வது சனிக்கிழமை முதல் 5 நாட்களுக்கு, ஒருவேளை பெரும் பணக்காரர்கள், செலிபிரிட்டிஸ் அவர்கள் விரும்புகின்ற நாளிலே அவர்கள் குடும்பத்திற்கென்று அல்லது அவர்களுக்கென்று தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம நோக்கம் வந்து உங்களை பிரிப்பதல்ல. இந்த இடத்திலே அனைவருக்கும் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, அனைவருக்கும் ஆனந்தம் தேவைப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு பிரித்து வைத்திருக்கின்றேன். வாருங்கள், பயன்பெறுங்கள். ஓம் ராம்.